நான் வாழ்க்கைடாப்பா வர வர மீனும் படுதில்ல. காகங்கள் வர வந்து பீச்சு பீச்சிட்டு போ நிக்கிற மட்டும் இல்ல பீச்சு. இன்னும் ஒரு பட்டை வச்சா அந்த பட்டையும் காணல, எல்லாரும் எடுத்து கொண்டு போயிட்டான். எவன் வாரா உன எங்க வா கேப்பேன் வாரா பெரிய நாள் போன் அடிச்சா போன் எடுக்கிறேன். எத்தனை நேரம் போன் அடிச்சது வந்து ரெண்டு களி கொண்டு எங்க எல்லாரும் போட்டாங்க. தனியத்தான் நின்று கழுவு. எனக்கு ஒரு அழுகல் போட்ட வாங்கி தந்து போட்டு தான் நின்று கழுவு. என்ன என்ன மாதிரி அக்குட்டை என்ன என்ன ஆள் பட்டதான் அதேண்டாப்பா உனக்கு ஏன் என்னடாப்பா வளவே நீங்க எல்லாம் வந்து முடிஞ்சாண்டாப்பா இந்த தொழில் கிடக்கு மனுஷனுக்கு. என்னடாப்பா இப்படி காய்ச்சி போட்டு நீங்க உன்னோட ஒரு சவகாசம் வச்சுக்க கூட அன்னைக்கு கொண்டு என்ன போட்டு கொஞ்சம் மெலிஞ்சு போச்சு. அது மெலியட்டும், இது ஏற்கனவே மெலிஞ்ச போட்டு தான். இது ஒன்றும் பெரிய வள்ள கணக்குல இல்லை. இங்க கப்பலை குண்டா வர்றது. நான் உனக்கு அப்பாவும் சொன்னான் ஒரு இன்ஜினை வாங்கி பின்னால பூட்டடா, அப்பதான்டா கொஞ்சம் வேகமா போய் வேகமா பிடிச்சோண்டு வரலாமடா. அது எனக்கு உன்ன மாதிரி பேராசை அப்படி எல்லாம் உங்களுக்கு ஆசை இல்லை. இந்த தொழில் ஒழுங்கா தான் செய்து கொண்டிருந்தேன். இப்பதான் அவங்க ஏதோ பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறான். அண்டையை பாக்குறேன் வெயிலுக்கு கிடந்து முக்கி வலிக்கிறேன். கொஞ்சம் ஒரு இன்ஜினை வாங்கி பூட்டன் குட்டி போட்டு கொஞ்சம் மண்ணெண்ணெயை கவுட்டு ஊத்துனீங்கன்னா அது போய் இந்த சுர் விளையாட்டு நீ பேசா போறீங்க. சரி அதை விட இல்ல உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? இப்ப வந்து மனுஷனோட எங்களோட கிரந்தம் மம்பளை காய்க்கிறது நீ சீரியஸா எடுக்கிற என்ன ரால் மீன் படம் இல்லையா? ரால் நண்டல் படம் இல்லையா? அடே எந்த தொழில் இப்ப ஒரு ஒன்றுமே இல்லாம வந்து நிக்கிற மனுஷன். ஏன்டா அந்த ஒரு 2 கிலோ ஒரு கொடுத்துட்டேன். அவன் நல்ல வியாபாரி, உன்ன மாதிரி கேவலம் கட்டாளி. என்னப்பா எனக்கு வளமையா தாரணி பேர் இந்த அவங்களுக்கு வளமையாண்டா நீ என்ன செய்யற? எங்க போயிட்டு 155 என்ன 155 போட் வாங்க போறோம்னு வாங்கி நான் உனக்கு படிச்சுடலாம்டா. கடை தொழில் வந்தா அது பரம்பரையா சின்னல்ல இருந்து செய்து வரவன். அடுத்த வாட்டுக்கு இடையில போன்றானா நீ ஒரு அனுபவம் பண்ணு. 3-4 வருஷம் ஒரு தொழிலுக்கு நிக்கவனும் சேர்ந்து போவன். கடல் அனுபவம் பண்ற சும்மா இல்லை. உங்களுக்கு எல்லா தொழிலுக்கும் அனுபவம் தேவை. நீ உனக்கு கண்ட கடிய எல்லா தொழிலும் செய்து கொண்டு தெரியுற. போன வருஷம் ஒரு தொழில், இந்த வருஷம் ஒரு தொழில், அப்புறம் நீ அடுத்த வருஷம் போற என்னதுக்கு போக. ஊர்ல யாரும் எங்களுக்கு ஒரு ரால் கூடப்பட்ட உடனே நீ அந்த விளையாட்டு கூட்டுல ரால் இருக்க வரைக்கும் நீ வந்த வியாபாரியை வந்து பார்த்துட்டு அடுத்த நாள் கேட்ட நீ போட்டு எடுக்க போறான் காசு தான். நானும் வேண்டே அப்ப நான் என்ன தொழில் பழகிறேன் இல்லையோடா? அப்ப நான் தொழில் செய்கிறேன் இல்லையோ? நெடுக வியாபாரியாவா இருக்கிறது நான் வந்து ஒரு ஷிப் ஓனரா வார இல்லையோடா? அப்ப என்னடா கலைக்கிறாரு? அந்த ஆசை நான் பழைய களி வச்சு ஊத்த காலையில கொண்டு வச்சு 5 மணிக்கு வந்து இதோட நான் சாப்பிடேன். புள்ளைய கொண்டே நேசரிக்கு கூட போகணும். என்ன கூட போட்டு ஓட்டியோ தண்ணி உள்ள வருது. முன்ன மாதிரி ஆக்களுக்கு நாங்கள் உதவி செய்தா இப்படித்தானே இருக்கணும் கடைசி வரை. நீங்க எனக்கு நீ ஒரு நல்ல போட்டை வாங்கி நீ ஓடுற எனக்கு வாங்கி தந்தது கொஞ்சம் சரியில்லை. அடே சரியில்லடா, நீ கொண்டே தடியல் கல்லுகளுக்கு விட்டாக்க நான் என்னடா செய்யறது? அதுவும் இது பெருங்கடலும் இல்லையடா. அப்ப பார்த்து இதுக்குள்ளேயே போக தெரியா? நீ கொண்டே கடிச்சு அடிபடுது இல்லை ஏன்னா மோட்டை வைக்க வாகனமோட பிரேக் அடிக்கிறது. வெளியில சொல்லி விட்டுறாடா, சிரிச்சு போடுவாங்கடா கடை தொழில் செய்யறாக்கு. அடே உனக்கு நான் இல்லாட்டி என்னோட ஆச்சு வந்து நிக்கலாம். ஆனா உன்னை நான் வச்சிருக்க மாட்டேன், உன்ன தொழிலுக்கு வச்சிருக்க மாட்டேன். நான் இப்போ ஒரு நம்புறேன் வாராக்கள் ஒன்று என்ன செய்யறேன் ஒன்று பழகுறேன் இல்லை வந்து இப்போ இதுக்கு ஒரு தடவை கூட்டி கொண்டு வந்து வச்சிருந்தேன். அவன் அதுக்கு இருந்தே போன் கதைக்கிறான். அப்ப என்ன தொழில் பிடிக்கிறது?
இப்ப இங்க மெட்டாக்களம் காணல உண்டையும் தாவிட்ட போட்டு தான் நிக்குது மெட்டாக்களங்க மட்டாக்களோரம் வரையிலடா தொழில் போயிடலாம் இன்னைக்கு கூடு கொண்டே போட்டேன் அங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ரால் இல்லையடாப்பா சந்தையில மோட்டு விலை விக்குது விளைவிக்கும் ரால் இல்ல ஏன் ரால் ரால் நண்டு இல்ல அதோட கூடு நிப்பாட்ட போறாங்களா என்ன 13ஆம் தேதி பிறகு நிப்பாட்ட சொல்லிக்கிறாங்க கூடு ஏன் என்ன ரால் இல்ல ராலால இல்லையோ ஏன் நிப்பாட்டு அப்ப நீ கதை இவங்களோட கதை நீ காய்ச்சி தீர்வெடுத்த காலங்காலமா தானடா இதன்றமாடா அப்பா எத்தனையோ வருஷமா எத்தனையோ கடல் தொழிலை நம்பி எத்தனை சனமடா இருந்தது எத்தனை ஆண்டுகளா யாழ்ப்பாணம் பண்ணால கரையோரமாடா கடல் தொழில் தானடா அடே கடத்தொழிலடா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு சில இடங்கள்ல பெரிய ரோலர்கள் பெரிய போட்டுகள் நடுக்கடல் இந்தியா அப்ப ராலு நண்டு தான் ஃபேமஸ் ராலு நண்டு தான் நாங்க தொழிச்சு அதை நம்பி தான் தொழில் செய்கிறோம்டா இது பக்கத்துல போயிட்டு அந்த கரைக்கு போயிட்டு ராலு கூட போட்டுட்டு பிடிச்சி வாடுறது சரிதான் ஏன் எங்க கூடும் கூட கூடு கிடக்குறாங்க காயப்பட்டு கிடக்கு அடுத்து அந்த போடுங்க அட இப்ப போட்டு வந்து திருப்பி கொண்டே கூட்டுக்க போற என்னடா உனக்கு ஒரு நேரம் காலம் இல்லையோட கேக்குறேன் என்ன சொல்ல என்ன நச்சு கொண்டுக்கிறா நீ ஏனடா இப்ப மொக்கு விலை விக்குது அட ஐயோ விலை இனி இல்ல அடுத்த மாதம் இன்னும் விலை என்ன ரால் பிடிக்க வேணாம்னு சொல்லிட்டான் அப்ப 13ஆம் தேதி ரால் இப்ப என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன் ரால் பிடிக்க கூடாது அடே 13ஆம் தேதியில இருந்து ஏதோ தொழில நிப்பாட்டுவான் ரால் பிடிக்கல அந்த கூடு தொழில் செய்ய வேண்டாம் வேண்டா இந்த ராலு நண்டு தான் இங்க பிடிக்கிறாங்க அதால பிடிக்கிறதால ஏதோ அங்க மீனின அழியுதாம ஏதோ குஞ்சுகள் அழியுதாண்டா அது யார் என்ன சொன்னாங்க அது வேற இப்ப நான் என்ன முடிச்சு கொண்டு மற்ற வேற தொழில செய்யட்டும் ஏன் அழியுது ரால் மீன்கள் இனி மீனை தானே பிடிக்கட்டும் எத்தனையோ வருஷமா எத்தனையோ காலமா இதுகள்ல வந்து நாங்கள் தொழில்கள் செஞ்சு எத்தனையோ கோடிக்கணக்கான ராளுகளை மீன்களையும் நண்டுகளையும் பித்து தள்ளி இருப்போம் எத்தனையோ பிடிக்க அது உருவாமடா அது இயற்கை இல்லோடா என்னன்ற அழியுது அடே நீ உன்னோட இதை கதைச்சு யாரும் கேட்டு தேவையில்லா கதை வரும் அவங்களாவது முடிவெடுப்பாங்க சங்கத்தால அப்ப நீங்க ஒன்று செய்யுங்க என்ன இந்த குட்டி போடுறதுக்கு ரெடியா நிக்குங்கள் மீன்கள் இதுகள் அதுகளை பிடிக்க நீங்க அதுகளை பிடிக்கத்தான் குட்டி வருவது இல்ல போல அடே கடலுக்கு நான் என்னடா பூத கண்ணாடி வச்சு பாக்குறதாடா இது குட்டி போட்டிருக்கேன் இது இதோட நிக்குது குஞ்சோட நிக்குது முட்டையோட நிக்குது நீ இவ்வளவு காலம் இது தெரியாது அப்புறம் கண்டறியா தொழில் செய்றீங்க நீங்க ஒரு மீனை பார்த்து அது குட்டி போட தெரியாது பார்க்க தெரியாது நீங்க தொழில் செய்வேன் இதான் சொல்றது உங்களை மாதிரி ஆக்கப்படக்கூடாது தொழில்களுக்கு அது வர வர கூடி அடே அடே குருணைக்காடா எனக்கு இந்த மாதிரி சரியான காசு கடிச்சு ஒன்று இருக்கும் அந்த 1.5 லட்சம் தாடா 1.55 டேய் அதுதானடா பிசினஸ் லொஸ் அதே விட்டு எனக்கு உனக்கு அந்த தேவையற்ற கதை உனக்கு இந்த தொழில் சரி வராது நீ பிசினஸ் இல்ல லொஸ் ஆயிட்டு இன்னைக்கு இப்படித்தான் 5-6 நண்டை கொண்டு வந்தேன் கடலுக்கு நண்டும் பெறுதுல நான் என்ன செய்யறது என்னடா நண்டு சொத்தியா நிக்கு சொத்தியில இந்த குஞ்சு தான் பெறுது அதுக்குள்ள நான் என்ன செய்யறது அதுக்கு 2 கால் தான்டா இருக்கு மிச்ச கால் எங்கடா அடே அது இதுக்குள்ள வந்திருக்கிறேன் எங்க டமேச்சானே வந்திருக்குது சரி விடு இது இருக்க கழுவிட்டாங்க கழுவு நல்ல அண்ணில கழுவு கலக்கி போடா இஞ்சாலாம் கலங்கி போய் கிடக்கு நல்ல அண்ணில வச்சு கலக்காயிரடே அங்க தானே போற அங்க கலங்கி போய் கிடக்கு அப்ப எங்க கழுவுறது வடியா கழுவி போட்டுதாது நான் ஒவ்வொரு நாளும் தொழில் முடிய கழுவி நீட்டா தான் வச்சுட்டு போறது நீ ஆனா எனக்கு இப்ப 2-3 நாளா தராம கொண்டு வர நீ அடுத்த இந்த இதே கழுவுடா இதே பாசியில் நடக்கு சரி சரி காணும் அடே காணுமடா பாத்தியா நான் கழுவினா சுத்தமாடா இந்த பாரு எவ்வளவு நீட்டா இருக்க நீ நல்ல சுத்தக்காரன் தான் புது வேலை கூட இப்படி வரா அதான் சுத்தக்காரன் தான் முழு தொல்லையும் விட்டு போட்டு நிக்கிற நீ உன்னை பேக்காட்டி விட்டுருக்க ஆள்புற சுத்த கதை வைக்கிற நீ அவனோட பேக்காட்டி நீ போட்டுல வாங்குற அடே காணுமடா காணா சேர்த்துக்க என்ன செய்யறீங்க உனக்கு நான் சொல்லட்ட பிச்சுமணி உனக்கு இந்த தொழில் சரி வராது எனக்கு சரி வரும் நீங்கள் வந்து முறிக்காதீங்க வேலையில ஒழுங்கா வேலையிலுக்கு போங்க யார் ஏன் நீங்கள் இப்ப ஏன் ரால் போட விடுறாங்கன்னு அது தெரியல அடே பாவங்கள் அவங்க ஒரு மீனவர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனையோ முதல் போட்டுகள் எவ்வளவு காசுக்கு வாங்கி விலை பின்னி இதை வந்து குடும்பத்தின் ஒரு அடிப்படை தொழிலா வச்சு எத்தனையோ குடும்பம் வாழுதாடாப்பா ஐயோ அதுக்கு நான் என்னடா செய்யறேன் எனக்கு டே அவங்கள அறிவிக்கிறத ஏதோ அவங்க ஏதோ ஒரு நடக்கிறவ தான் அதையும் சொல்றாங்க யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அதுக்கு மாட்டிட்டா வேற ஏதோ தொழில செய்யட்டுமா ஒருவேளை அட் பண்ண கூட போறாங்க அது எனக்கு தெரியாது சரியா பள்ளியெல்லாம் பள்ளியில ஊத்து எனக்கு என்ன நாளை மீன் தருவியா மாட்டி அப்படியா நான் நாளைக்கு போயில்லை எப்ப போவேன் நாளைக்கு நான் போயில்லை நான் சொல்ல மாட்டேன் உனக்கு நீ ஒரு 1.55 காசை கொண்டு அது தரலாம் நீ நான் இப்ப என்ன கொஞ்சம் தந்தாடாப்பா கொஞ்சம் சந்தையில விற்கலாம்ல கொடுத்துட்டாப்பா நாளையில இருந்து தாடாப்பா நாளை தரேடாப்பா உனக்கு நீ தொழில் விட போறீங்க இல்ல உனக்கு இந்த தொழில் சரி நீ கடை இஞ்சால கடற்கரை பக்கமே தொழில் வேணா போட்ட வில் நான் நல்ல விலை ஒரு ஆளை கூட்டி கொண்டு வரேன் போட்ட விற்போம் என்ன விலைடா கொடுப்பேன்
ஒன்றில் நீ போய் மீன் பிடிச்சந்து எனக்கு தர வேணும், அல்லது தொழில் செய்ய வேணும், மீன் விற்க வேணும். சும்மா இருந்து வெறும் போட்டை கொண்டு போய் வெறும் போட்டோட வாரேன்னா அப்புறம் என்னதுடா அவனுக்கு இந்த போட் அதுக்கு என்னடா நீரை தோறதுக்கு பெயிண்ட். நாங்களெல்லாம் சரி அப்பர் செய்ய தொழில் நான் தொடர்ந்து செய்கிறேன், ஒழுங்கா தான் செய்யிட்டு இருக்கிறேன். முன்ன மாதிரியானாக்கள் இடையக்க வந்துட்டு தான் அந்த கிறந்த வியாபாரிகள் என்ன ஒழுங்கா அவங்கள நான் இப்ப கொடுக்குறோம் நல்லா ஒழுங்கா வியாபாரம் செய்யறேன். உன்ன மாதிரி ஒன்றே இந்த நிலையா ஒழுங்கா செய்ய ஆக்கள் மாதிரி இல்ல அவங்க. நீ என்ன செய்யற? இஞ்சையும் போய் காட்டி அங்க மக்களையும் போய் காட்டி கொண்டு தெரியுற. நான் என்ன செய்யறது? கூரல்ல கொண்டே போடுறோம், அவங்க குறைஞ்ச விலைக்கு எடுக்கிறாங்க. என்ன செய்யறது? நீ இங்க இருந்து கொண்டு கூரல்ல போடுற? கூரல்ல போட்டதான் அங்க கொண்ட கல்லில ஒண்ணு நீ இருந்து வில் உனக்கு என்ன விக்கிறக்கு என்ன வந்து கொஞ்சம் பஞ்சி ஆக்குற. என்னப்பா 8 மணிக்கு போய் இருந்தாங்களாப்பா, 1 மணி மட்டும் மீன் பில் படாம கிடந்தடா அன்றைக்கு. சில நாடுகள்ல விலை தேடுற நாட்கள் ஓடுது. ஏன் சொல்லா அண்டை கத்த என்ன பிரச்சனை இல்லாம அன்றைக்குள்ள விரதம் வந்துச்சடாப்பா, விரத நாட்கள்ல ஓடுது. அப்ப என்ன செய்யறதுன்னா அல்லப்பா அவங்க கூட அதுல போய் இருக்கு கன நேரம் என்ன கரைக்கி கொண்டு போகலையே போட்டு அதை கட்டி விட்டுருக்கிறேன். தோல் தெரியாடு பேசாம ஏத்தி விடண்டா போட்டு ஏத்தி விட்டு நாளைக்கு நீ வருவியா குடும்பத்தோட வந்து தள்ளி விடுறேன். நாங்க இருக்கிறோம் இது தண்ணிக்கு அன்னைக்கு கடல் பிடிக்காது. போட்டு பாரம் போட்டு அப்புறம் காசு குருணைக்காக 155 கொண்டு தந்துட்டு போ. நீ என்னவும் செய், காசு தாடாமையா. நாங்கள் வயத்தை கட்டி நாங்கள் கஷ்டப்பட்டுடா விடிய கால வேலை கிளம்பி பிறகு வந்து நாங்கள் இதை கொடுத்து போட்டு திருப்பி இதுகள் கூடலாம் சரி பண்ணி திருப்பி அடுத்த நாளுக்கு ரெடி பண்ணி எங்களோட வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் இப்படித்தாண்ட ஒரு கடத்தொழிலாளையும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். சில இடங்கள்ல எண்ணெய் அடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு நாளைக்கு 20-30 லிட்டர் எண்ணெய் அடிச்சு கொண்டு போய் கடலுக்கு போய் அங்க இருந்து பார்த்தா 1 லிட்டர் எண்ணெய் காசு கூட வராடா. நானாச்சு இதுகளை சவரால ஊண்டி கொண்டு போய் நான் வந்து சேர்றேன். பெட்ரோலுக்கு 10 ரூபா விலை குறைச்சு போட்டு கேஷுக்கு 420 ரூபா கூட்டி விட்டாங்க. அப்படி விளையாடு. அதான் அது உங்களோட சனத்துக்கும் பிளங்காது. அன்றைக்கு இது மாப்போ காசு ஊட்டிக்கிறாக்கு அது மாப்போண்டா மாடா மா காசு ஊட்டிக்கிறாக்கு அது ஏதோ 50 ரூபா கூட்டினா 50 ரூபா கூட்டினது டீ ஒரு டீ போடலாம் போடலாம் நிறைய டீ 20 போடலாம் 20 போடலாம் படிவா. அது வாங்க டீ கடைக்காரர் அதுக்கு இது அது அது இந்த தண்ணி மாதிரி தானே வர கழிவுற தண்ணி மாதிரி டீ ஊத்தி போட்டு கழிவுற தண்ணி தானே வர. அந்த 50 ரூபா கூட்டி போட்டு 20 ரூபா போட வேண்டியதுல 10 ரூபா கூட்டி கிடக்கான் டீ 10 ரூபா என்ன கணக்கு சொல்லு. 50 ரூபா ஒண்ணுக்கு எவ்வளவு கூட்டு போடும்? 20 ரூபாய்க்கும் 10 படி போட்டா இத்தனை வருது 200 எல்லாம் வருது. 50 ரூபா தானே கூட்டி கிடக்கும். மிச்சம் 150 ரூபாங்க. 150 ரூபா தான் 10 ரூபா கூட்டுவான். 2 ரூபா 3 ரூபா கூட்டணும். அதான்டா ஒரு மாப்பட்டியில 150 ரூபா அடிக்கிறாங்க. அட கிறுக்கா இதாண்டா உணவு அதான் இப்போ எல்லா தொழிலும் கோட்டை விட்டுட்டு நிக்கிறா. நீ கணக்கு வராத ஒரு கணக்கு கேட்டா டக்குன்னு கூட்டி சொல்றது. நீ கல்குலேட்டர் தான் நான் அடிச்சு சொல்றேன். எனக்கே கணக்கு வரான்னு நான் பள்ளிக்க பக்கமே போய் இடையிலேயே கணக்கு டீச்சர் அடிச்சு நிப்பாட்டிட்டேன் பள்ளிக்கூடம். கணக்கு வழக்கு தெரியாம போய் அவங்க என்ன சொல்லலாம் அடே கூட்டினா கூட்டுவாங்க. இப்ப கொத்துக்கு இப்படித்தான் ஒரு கட்டத்துல நடந்தது. மாவில ஊட்டைக்க கூட்டினது இப்ப வரைக்கும் குறைக்கு இப்படித்தான். இதுதான் விளையாட்டு. அதை விட சில கடைகளுக்கு போனா 10% சர்வீஸ் சார்ஜ் வேற அடிக்கிறாங்க. அது என்னத்துக்கு அடிக்கிறாங்க? 400 பிறகு டிப்ஸ் வேற வைக்கிறது. அது வேற. அது என்ன சொல்லுவாங்க? ஒரு கடையில ஒரு விலை கொத்த ஒன்றுல 100 ரூபா போகுது, ஒன்றுல 1000 ரூபா போகுது, சில இதுல 1500 போகுது. இந்த வெளிநாட்டுல இருந்து வர்ற சனம் இருக்கല്ലോ அதில் கேட்டுக்கள்ளி இல்லாம காசுகளை கொடுத்து காட்டி அவன் இப்ப எல்லார்டையும் வாங்குறான். அடே அடே நீ என்ன செய்யற? இருக்கிறேன் இது ஊஞ்சல் ஆடுற இடம் இல்லையாப்பா. தொழில் செய்கிற இடத்துல வந்து கூத்தடிச்சு கொண்டிருக்கிறாடா. பிச்சு பண்ணி நீ சேத்து கால உள்ள கொண்டு வைக்கிறாடா. அடே நான் சும்மா இருக்க போட்டை பாக்குறேன். நீ எனக்கு ஒரு போட் வாங்கி தந்தா நீ எனக்கு ஏதோ மன்றபடியா இந்த போட்டை 4 நாள் அவிட்டு கொட்டும் போயிடுவா. உனக்கு விற்கக்கூடிய ஆள்றா நீ. இந்த முந்தி கூடு வச்சவங்கள இல்ல இதுல ரால் கூடுவல் என்ன இந்த ரால் கூடுவல் இதுல முந்தி முதல் வச்சாங்க. அவங்களோட கூட்டுக்கே வந்து ரால் எடுத்துட்டு போறாங்களாம் கலப்பா. அதான் உன்ன மாதிரி ஆக்கள் தான். உன்ன மாதிரி ஆக்கள் தான் தொழில் செய்ய கஷ்டப்படுற ஆக்களும் தொழில் செய்ய பஞ்சு பிடிச்ச ஆக்கள் தான் உண்ட வேலை பாக்குறது. மற்றவன் உழைப்ப சுரண்டி கொண்டு திரியிற. நான் நடு எடுக்கிறேன். அண்டை தான் உண்ட கூட்டுக்க கொண்டு போய் ரால் பொறிச்சு தண்டா அண்டை கொடுக்க உண்டு. உன்னிட்ட வந்தேன் நீ உன்ன காண இல்லையா? அவ்வளோ இடம் தேடி பார்த்தேன் காண இல்லை. பார்த்தாங்க வரும் புட்டு என்னன்னு தின்றது. அப்ப கூட கூட்டுக்குலாம் ஒரு 5 ரால் எடுத்து கூட்டுக்கு மினக்கட்டு நாங்க போனி அதுக்கு தவண்டு போனேன். நீந்தி நீந்தி போய் 5 ரால் எடுத்து வந்து பொறிச்சு சாப்பிட்டு நான் அப்புறம் சொல்லுவாரு மட்டும் விட மாறேன். என்னன்னு தெரியும் எந்த கூட உனக்கு இந்த கலர்லாம் விலை கிடந்தது.
அதான் கூட இந்தியா தான் இருக்கும். நான் சொல்லணும்னு மறந்தோன்னா இப்போ எனக்கு ஞாபகம் வருது. அட நீ என்னடாப்பா நீ இறங்கு மால் கீழே பிச்சு பண்ணி இறங்கு நீ தொழில் செய்யற இடத்துல நம்ம வந்து கண்ட வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க போனீங்க நீ இஞ்சால வரவே கூட ஆளிக்கிற எனக்கு எங்களுக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் காசு இருக்கமா கிடக்கு. கொஞ்ச நாளைக்கு தயவு செய்து காசு கேட்காது. ஏன்னா பிசினஸ் எல்லாம் லாஸ் பெரிய லாஸ். இவர் பெரிய அம்பானி பெரிய பிசினஸ் தொடங்க முதலே இது என்ன பொருளாதாரம், இது எப்படி நாங்க மேனேஜ் பண்ணணும் எல்லாத்தையும் படித்து கற்றுக்கொண்டு அதான் இப்ப அந்த டீ கதை சொல்லவே உன்னை கற்றுக்கொண்டது பொருளாதாரம் பிசினஸ் டெவலப்மெண்ட் எல்லாம் விளங்குது. நீ போ தயவு செய்து போ எனக்கு வேலை இந்த முறை இறுகிட்டுது. தயவு செய்து கதை காசு கேட்காத பிச்சு மணி என்ன தெரியாது எனக்கு இந்த கிழமை காசாராய் ஏன்னா பிள்ளைக்கு பிறந்த நாள் வருது அவளுக்கு பிள்ளைக்கு இந்த வருஷத்துக்குள்ள தந்துருவேன் நான் காசு வாரம் போட்டு. என்ன மனுஷன்டாப்பா ஒரு தடவை காசு வாங்கினா அதுகளை ஒழுங்கா கொடுக்குறே இல்லை. மனுஷர் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் நோகாமல் இது பண்ணி கொண்டிருக்கேன். இன்றைக்கு ஆள் இல்லை நாளைக்கு ஒரு மாதிரி பிடிச்சா தான் சரி ஒரு 20-25 ரூபா பிடிச்சா தான் அவளை பிறந்த அவர் இவனை நம்பலாம். இவன் 155 தரான். இவனுக்கு வேறு வழி தான் சமைக்க அந்த தோட்டத்தை கிடக்கிற தேங்காயில் இறக்கி கொடுத்தா தான் சரி. தேங்காய் 300-320 ரூபா வந்துட்டு இவருக்கு செய்கிறேன் பேர். நாளைக்கு நான் ரெண்டை பொடியலை கொண்டு இறக்கி தேங்காயில் பிடுங்கி கொடுத்தா தான் சரி. வர நாங்களும் நல்லவங்களா இருந்தால் சரி வரா. எங்களை இவங்கெல்லாம் எல்லாரும் நேர்மையற்ற ஆக்களை மாத்திரான். அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்